நேற்று சிவராத்திரி. சில நண்பர்கள் கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதங்களை எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதில் நிறைய பேர் ரொம்ப யோசித்தாங்க. ஐயோ, சிவன் கோயிலினுடைய இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது வீட்டுக்கு, அதனால் நான் கெட்டது நடக்கும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு எல்லோரும் பயப்படுறாங்க. கேட்டாக்கா சிவன் சொத்து குலநாசம்னு சொல்கிறாங்க, அதனால் சிவனுடைய சொத்தானதை நம்ம எதையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது வீட்டுக்கு. தேங்காயோ வாழைப்பழமோ திருநீரோ, இன்னும் சில பேர்லாம் திருநீர் கூட எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லா சிவன் கோயிலேருந்து எல்லா பிரசாதங்களையும் திருநீரையும் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு வரலாம். சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னா என்னங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். எதுக்காக இதை சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுக்கு இந்த பயம் வராது. சிவன் சொத்து குலநாசம்னா என்ன? நான் ஒரு சிவபக்தன், சிவனை கும்பிட்டேன், அப்படியே எனக்கு சிவனை பிடிச்சி போச்சு, சிவசிவான்னு அவருடைய திருவடியை பிடிச்சிக்கிட்டே நான் அவர் பின்னாடியே அவர் கோயில் குலன்னு வேறு எதையுமே நான் பார்க்காம அப்படியே அவர் கூடயே நான் பயணம் பண்ணிடுறேன். சொல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போதோ 12 வயசு இருக்கும்போதோ 15 வயசு இருக்கும்போதோ திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே சிவசிவான்னு சிவனுடைய திருவடியை பிடிச்சிக்கிட்டேன். அல்லது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே, திருமணம் ஆயிருந்தால் கூட குழந்தை பிறப்பதற்கு முன்னாடியே சிவசிவான்னு சிவனுடைய திருவடியை பிடிச்சிக்கிட்டு அவருடைய நாமங்களை சொல்லிக்கிட்டு நான் அவரையே கும்பிட்டுக்கிட்டு நான் அப்படியே போயிட்டேன்னா இப்போ நான் என்ன ஆகிறேன்? சிவனுடைய சொத்தை நான் மாறிடுவேன். நான் சிவனுக்கு சொத்து, நான் சிவனுடைய பிள்ளை. அப்போ என்ன நடக்குங்க? எனக்கு திருமணம் ஆகாது. நான் ஒரு சன்னியாசி, சிவனடியார் என்கின்ற பாதையில் போய்விடுவேன். எனக்கு திருமணம் நடக்காது. எனக்கு திருமணம் நடக்காவிட்டால் என்ன ஆகும்? எனக்கு குழந்தை பிறக்காது. அப்போ அதை எப்படி சொல்வது? என்னுடைய குலம் விருத்தியாகாது, என்னோடு முடிந்துவிடும், என் குலம் நாசமாகிவிடும். இனி எனக்கு திதி கொடுக்கவோ அல்லது மீண்டும் எனக்கு இந்த கர்ம காரியங்கள் மூலியமாக எனக்கு கர்மாவோ பாப புண்ணியமோ கிடைக்காது. சிவனுடைய சொத்தான நான் இந்த பிறவியோடு போய்விடுவதால் என்னுடைய குலம் பூரம் நாசமாக போய்விடும். நாசம் என்றால் என்ன? ஒன்றுமில்லாமல் போய்விடும். சர்வநாசம்னா என்ன? ஒன்றுமே இல்லாமல் போய்விடும், அதுதான் சர்வநாசம். அதனால் இதை நினைக்க வேண்டாம். நீங்கள் எல்லா கோவிலிலிருந்தும் பிரசாதங்களை எடுத்து செல்லலாம். நன்றி.